கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து 2006 அது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனோம். இவ்வளோ ஒன்றும் பெரிய ஆஸ்பத்திரி அதுக்கு போனோம். அங்கே போன அப்பவுமே அங்கே செக் பண்ணி சொல்லிட்டாங்க குழந்தை இருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்து ஏசப்பா நீங்கள் என்ன வழி விடுறீங்களோ அதுதான் சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சு எங்கள் சர்ச்சிலேருந்து மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான், அவனுக்கு நீங்கள் சாமுவேல்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2006 9ஆம் மாதம் 22ஆம் தேதி எங்கள் பையன் ஆண் பிள்ளை பிறந்துட்டான். அவனுக்கு சாமுவேல் நாங்கள் பேர் வச்சோம். இன்றைக்கி 18 வயசு அவனுக்கு. இது வரைக்கும் ஆண்டவர் நல்ல பலத்தோடு நடத்தி வராங்க. இன்னும் அநேக சாட்சிகள். 1.5 வயசு எங்கள் பாப்பாவுக்கு 1.5 வயசு நான் விட்டுட்டு துணி அலசி வச்சுட்டு பாப்பாவுக்கு நான் ஏந்து நடக்க முடியாது. 1.5 வயசுலலாம் அவன் தவழ்ந்து தான் இருக்கா. நான் சொன்னேன் தவழ்ந்தானே இருக்கா, தண்ணி அந்த வரமாட்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு துணி காய வைக்க போயிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அங்கே போன ஒரு பாட்டியோட பேசி நின்றுட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன், தண்ணி பாக்கெட்டுக்குள்ளே என் குழந்தை வந்து தலை குப்புற விழுந்துக்கிட்ட கால் மேலேயும் தலைக்கீழும் கால் மேலே இருக்கு. என் பிள்ளைக்கு வந்து பார்க்கணும். தூக்கி எடுத்து ஏசப்பா என்னாண்டு வரையும் சொல்லிட்டு எனக்கு குழந்தைய தூக்கி எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மலக்கமாயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து அவருக்கு கருத்துரை ஞானத்தினால குழந்தைய தூக்கி 4 தட்டிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு தோல் மேலே போட்டார். அந்த போன உயிர் திரும்பி என் ஏசப்பா கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் கோடி நன்றி சொல்கிறேன். என் பிள்ளை இன்னைக்கு ஜீவனோட 10வது படிக்கிறா. 14 வயசு முடிஞ்சு 15 வயசு தொடங்கியிருக்கு. ஆண்டவர் நல்ல பலத்தோட சுகத்தோடு அவரை வைத்திருக்கிறாங்க. எனக்கு இன்னொரு சாட்சியம் உண்டு. எனக்கு வந்து இந்த காதில் என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப தண்ணி சீவு அப்படி வடைஞ்சிட்டே இருக்கும். டெய்லியுமே வரும். வருஷ கணக்கில் நான் இருந்தது. எனக்கு அது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏசப்பா எனக்கு இந்தமாரி ரொம்ப பலவீனமாக இருக்கேன், நான் எங்கேப்பா இது சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையோடு ஜெபம் பண்ணேன். அதே நான் கேட்ட அந்த நாளில் ஒரு நல்ல டாக்டர் ஏசப்பா எனக்கு காமிச்சு நான் போய் எனக்கு 30 வயசு வரைக்கும் அந்த பலவீனம் இருந்தது. இந்த 10 வருஷமாக அந்த பலவீனமே எனக்கு கிடையாது. அந்த தண்ணி வர்றது சுத்தமாக நின்று போச்சு. காதும் நல்லா இதுவாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இனி இப்போ இல்லாமல் ஆண்டவர் நல்லா கேட்கவும் நல்லா இது பண்ணவும் செய்திருக்காங்க. ஆண்டவர் கோடி நன்றி சொல்லுறேன். அநேக சாட்சிகள் வந்து ஏசப்பாவை நான் வந்து ஒரு முஸ்லீமு, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இந்து. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஏசப்பாவை ஏற்று இத்தனை வருஷமாக ஒரு சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம். அநேக போராட்டங்கள் வரும். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. நல்ல வீட்டை கொடுத்துருக்குறாங்க, நல்ல வேலைகளை கொடுத்துருக்காங்க. இந்த சாட்சி சொல்றதுக்கான ஜீவனை என் தேவனாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ நாள் பலவீனத்தில் குழந்தைகள் என்ற ஒரு இது கஷ்டத்தில் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா, நான் மறிச்சு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி என் குழந்தையில இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு திருமணமும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை துன்பத்திலையும் எங்களை நீக்கி போட்டு இன்னைக்கு ஒரு சாட்சியாய் என் தேவனாய் கர்த்தர் மகிமையாய் எங்களை நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக ஆண்டவர் கோடி நன்றி சொல்றேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வார். அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அதை நீங்க காண்பீர்கள். அதுக்காக ஆண்டவர் கோடி நன்றி சொல்லி என் சாட்சி முடிக்கிறேன். நாமத்தினால் பிதாவே.